அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் 2வது முறையாக வெளியிட்டிருக்கிற அறிக்கை நாடு முழுக்க பேசு பொருளாக மாறி இருக்கு. கடந்த வருடம் ஏற்கனவே அதானி குழுமம் செஞ்ச முறைகேடுகள் தொடர்பாக டீடைல்டான ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி இன்னொரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் தான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்குது. இந்த 2வது அறிக்கையை புரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த முதல் அறிக்கையோட பின்புலத்தை பார்க்கணும். அதானி முறைகேடு செஞ்சிருக்காருன்னு சொல்லி வெளியிட்டாங்க இல்லையா, அதனுடைய கேஸ் உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. அந்த உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இந்த கேஸை யார் விசாரிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது பங்குச்சந்தை ஒழுங்குமுறை வாரியமான செபி அமைப்பு விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்துச்சு. சரி, செபி அமைப்பு இதை விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நடைமுறைகள் இருந்துட்டு இருக்கும்போது அதே செபி அமைப்பை குற்றச்சாட்டி தான் இந்த ஹிண்டன்பர்க்குடைய 2வது அறிக்கை வெளியாகி இருக்கு. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதானி குழுமம் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இந்த அதானியோட கேஸை விசாரிக்க வேண்டிய செபி நிறுவனத்தின் தலைவரான மாதவி பூரி பூச் அப்படிங்கிறவரும் அவருடைய கணவருமான தவல் பூச் ஆகியோர் பங்குகளை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றம் சாட்டியிருக்காங்க. குறிப்பா மொரீஷியஸ் மற்றும் பெருமுனா நாடுகள்ல கௌதம் அதானியோட அண்ணனான வினோத் அதானி தொடர்புடைய போலி நிறுவனத்துல செபி நிறுவனத்தோட தலைவரும் அவருடைய கணவரும் பங்குகளை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்படி இவங்க பங்கு வச்சிருக்கிறதன் காரணமாக தான் அதானி மேல இருக்கிற குற்றச்சாட்டை இவங்க விசாரிக்க கிடையாது. மேலும் சந்தேகத்துக்குரிய பங்குதார நிறுவனங்கள் மேல செபி எந்த நடவடிக்கையும் இன்னும் எடுக்கல. எனவே செபியோட தலைவரான மாதவி பூரியின் செயல்பாடு மிகுந்த சந்தேகத்தை ஏற்படுத்திருக்குது அப்படின்னும் அதானி குழுமம் மீதான செபியின் விசாரணை குறித்து முழுமையா ஆய்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹிண்டன்பர்க் அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம சொன்னதெல்லாமே இந்த அறிக்கையோட கொஞ்சம் சுருக்கம் தான். இன்னும் அந்த அறிக்கைக்குள்ள தோண்ட நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. அதானியும் அதானியோட அண்ணனும் எவ்வளவு போலி நிறுவனங்கள் வச்சிருக்காங்க, அந்த போலி நிறுவனங்களை வச்சு இவங்களே வியாபாரம் பண்ணி அதிக விலைக்கு வந்து மக்கள் கிட்ட விற்கிறது அப்படின்னு பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு. சோ இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே அதானியும் ஏன் ஒன்றிய அரசையுமே பீதி அடைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஒன்றிய அரசு இதுல சம்பந்தப்படுது அப்படின்னா பெரிய காரணமெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே அதானிக்கும் அம்பானிக்கு தான் மோடி அவர்கள் உதவிட்டு இருக்காரு. அவர்களுக்கான நாடாகத்தான் மாத்திட்டு இருக்காரு. மோடி எங்க போனாலும் அதானியை கூட கூட்டிட்டு போய் அந்த நாட்டுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் பல குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இப்போ ஒன்றிய அரசுடைய நிறுவனமான செபி அமைப்புடைய தலைவர் அதானியோட போலி நிறுவனத்திலேயே பங்குகளை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பேசு பொருளா மாறி இருக்கு. மேலும் செபி அமைப்பின் தலைவரான மாதவி பூரி பூச் அவங்க செபி அமைப்புல உறுப்பினராக இருக்கும்போதே பல்வேறு முறைகேடுகளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும் போது அவங்களை எப்படி செபி அமைப்பின் தலைவராக மாத்தினீங்க அப்படிங்கிற கேள்வி முன் வச்சுட்டு வராங்க. ஆக முறைகேடுகள் நடக்குதுன்னு தெரிஞ்ச பின்னாடியும் அவங்களையே தலைவராக போட்டு இப்போ அதானியை பத்தி கேஸை விசாரிக்க விடாம பண்ணி அவங்களுக்கு மறைமுகமா உதவி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் ஒன்றிய அரசு மேல குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேணும், ஸ்பெஷலா வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுங்க அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் இருக்குது. குறிப்பா காங்கிரஸ் உடைய மூத்த தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டு பல கேள்விகளை முன் வச்சிருந்தாரு. அந்த வீடியோல எடுத்த உடனே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அதாவது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலே ஒரு சர்வதேச போட்டி நடக்கதா வச்சுக்கோங்க. அந்த போட்டி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த போட்டியில அம்பையர் வந்து சமரசம் செஞ்சுக்கிறாரு, காம்ப்ரமைஸ் அடைகிறாரு அப்படின்னும் போது அந்த போட்டியை பார்க்குற ஒவ்வொரு நபருக்கும் போட்டியில விளையாடிட்டு இருப்பவர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும், அதுக்கு பின்னாடி அந்த போட்டி என்ன ஆகும், அந்த போட்டியோட நேர்மை மற்றும் முடிவு என்னவா இருக்கும், ஒருவேளை நீங்க அந்த போட்டியில பங்கு பெறும் ஒருத்தரா இருந்தீங்கன்னா அதை நீங்க எப்படி உணர்வீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் இந்திய பங்கு சந்தையில நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் அவரு ஹிண்டன்பர்க் அறிக்கை சம்பந்தமா பல கேள்விகள் முன்வைக்கிறாரு. அதாவது செபியின் தலைவர் மாதவி பூச் ஏன் இன்னும் ராஜினாமா செய்யல, முதலீட்டாளர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இழந்ததுக்கு யார் பொறுப்பு, பிரதமர் மோடியா, செபியின் தலைவரா இல்ல கௌதம் அதானியா அப்படின்னு கேள்விகள் கேட்டு இந்த அறிக்கை தொடர்பாக கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிற நிலையில உச்சநீதிமன்றம் இதை தானா முன் வந்து விசாரிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. மேலும் சில்லறை முதலீட்டாளர்களோட சொத்துக்களை பாதுகாப்பும் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிற செபியோட நேர்மை அதன் தலைவர் மீதான குற்றச்சாட்டுகளால கடும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்குது. நாடாளுமன்ற குழுவை கூட்ட விசாரணைக்கு மோடி ஏன் இவ்வளவு பயப்படுறாரு அப்படிங்கிறதும் அந்த விசாரணையில என்னென்ன தெரிய வரும் அப்படிங்கிறதும் இப்பவே நமக்கு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பதிவில் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ராகுல் காந்தியை தொடர்ந்து காங்கிரஸ் சார்பாக மல்லிகார்ஜுன கார்கே, ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இது தொடர்பாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. கார்கே அவர்கள் சொல்லும்போது இது தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும். இந்தியாவோட நடுத்தர மக்கள் தங்களுடைய கடின உழைப்பு மூலமா ஈட்டிய பணத்தை பங்கு சந்தையில முதலீடு செஞ்சிருக்காங்க. தங்களை செபி பாதுகாப்போம் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா இப்போ செபியின் தலைவர் மேல பெரிய ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. சோ இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்படுவது அவசியம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கிறாரு. திரிணாமுல் காங்கிரஸ் உடைய எம்பியான மகுவா மொய்த்ரா அவர்கள் வெளியிட்டிருக்கிற வீடியோ பதிவில் அதானி விவகாரத்தில் மாதவி பூரியின் தலைமையின் கீழே செபி நியாயமாக விசாரணை நடத்தியிருக்கோம் அப்படின்னு நம்புவதற்கு எந்த முகாந்திரமும் இல்ல. இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. சோ எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறதுனால இந்த விவகாரம் பெரிய பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மேலும் பலரும் எதிர்பார்த்தபடி பங்கு சந்தையோட முதல் நாளான திங்கட்கிழமையான இன்னைக்கு பங்கு சந்தையில மாற்றம் ஏற்படலாலும் அதானி குழுமத்தோட பங்குகள் சரிவை சந்திச்சிருக்குது அப்படின்றதான் வரக்கூடிய செய்திகளா இருக்குது. இந்த நிலைமையில தான் இந்த ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகளை அதானி குழுமமும் செபியின் தலைவரான மாதவி பூச் அவர்களும் ஒரு சேர மறுத்திருக்கிறாங்க. இதை
இதெல்லாம் உள்நோக்கத்தோட வெளியிடப்பட்ட அறிக்கையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய அனைத்து வெளிநாட்டு முதலீடுகளும் பங்குகளும் வெளிப்படைத்தன்மையோட இருக்குது அப்படின்னு சொல்லி அதானி குழுமம் சொல்லியிருக்காங்க. மேலும் மாதவி பூச்சி அவர்கள் சொல்லும்போது ஹிண்டன்பர்க்கோட குற்றச்சாட்டுகள்ல எந்த உண்மையும் கிடையாது, எங்களுடைய வாழ்க்கையும் நிதி பரிமாற்றங்களும் திறந்த புத்தகம் போல வெளிப்படையானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னா பிஜேபி தரப்புல இருந்து இது நாட்டுடைய பங்கு சந்தையவே கெடுக்கக்கூடிய சதி அப்படின்னு சொல்லி பிஜேபியோட ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் பிஜேபி சார்பா முறையிட்டு இருக்கிறாரு. வெளிநாட்டு கம்பெனிகளும் காங்கிரஸும் இதெல்லாம் சதி பண்றாங்க, நம்ம நாட்டுக்கு களங்கம் ஏற்படுத்த முற்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்துட்டு தான் வசமா சிக்கிக்கிட்ட நீங்க இப்ப சதின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளை மறுக்கிற விதமா ஹிண்டன்பர்க் இன்னொரு ஆதாரத்தை வெளியிட்டு பகீர் கிளப்பியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்குது. அதாவது மாதவி பூச்சும் அவருடைய கணவரும் எந்தெந்த கம்பெனிகள்ல ஷேர் வச்சிருந்தாங்க, எந்தெந்த கம்பெனிகளை பேக்கப் பண்ணாங்க அப்படின்னு பல்வேறு தரவுகளை ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹிண்டன்பர்க் இன்னும் தீவிரமா இருக்கிறதா புரிஞ்சிக்க முடியுது. அவர்கள் சரியான இடத்துல இந்த ஆதாரத்துல சப்மிட் பண்ணாங்கன்னா இன்னும் பல்வேறு முறைகேடுகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் செபியோட தலைவரே இல்லீகலா ஸ்டாக் வச்சிருக்காரு அப்படிங்கும் போது இன்னும் பாஜகவை சேர்ந்தவர்களும் அவர்களுடைய எம்பிக்களும் இன்னும் எவ்வளவு ஸ்டாக்கள் வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது பகீர் கிளப்புது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இந்திய பங்குச்சந்தையில தாக்கம் ஏற்படுத்துகிற இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் கையில் எடுக்குமா அப்படிங்கறத $1 மில்லியன் கொஸ்டினா இருக்குது. இதுல எல்லாரும் முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, சரி ஏதோ செபியோட தலைவர் அதுல போய் ஸ்டாக் வச்சிருக்காரு, அதானி எல்லாம் முறைகேடு பண்றாங்க, இதனால பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிற கேள்வி முன்வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் பொருளாதார நிபுணரான ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை அளிச்சிருக்காரு. அதாவது எல்ஐசில பணம் போட்டவங்க வங்கி கணக்குல பணம் வச்சிருக்காங்க, மாதந்தோறும் பிஎஃப் கட்டுறவங்க, இன்சூரன்ஸ் சந்தா கட்டுறவங்க அப்படின்னு எல்லாருடைய பணமும் பங்கு சந்தையில தான் இருக்குது. இந்திய மக்களோட பணம் $5 லட்சம் கோடி பங்கு சந்தையில இருக்கும்போது நான் பங்கு சந்தையில எந்த முதலீடும் செய்யல, அதனால செபியில என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக பொதுமக்களுடைய ஒவ்வொரு சேமிப்பும், கவர்மெண்ட் எம்ப்ளாய்களோட ஒவ்வொரு சேமிப்பும் பங்கு சந்தையில பங்கா இருக்கும்போது அந்த பங்கு சந்தையில ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அது எல்லாருக்குமான பாதிப்பாக கருதப்படும் அப்படிங்கிறதா இதன் மூலமா நமக்கு புரிய வர விஷயமா இருக்குது. சோ வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய செபி அமைப்பே இப்படி முறைகேடுல ஈடுபட்டு இருக்குது அப்படின்னும் போது அப்போ பொருளாதாரம் மற்றும் வர்த்தக சூழல்ல இது மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது தொடர்பா மோடி என்ன புது விளக்கம் அளிக்க போறாரு அப்படிங்கறத பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆக மொத்தம் மோடியோட நண்பராக கருதப்படும் அதானி வசமா சிக்கியிருக்காரு. பல்வேறு ஆதாரங்களை திரட்டி ஹிண்டன்பர்க் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இதை முறையா உச்சநீதிமன்றம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.